கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே செய்த அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை மாறாததாக இருக்கிறது. இன்றும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் ஒரு ஜெபாலயத்திலே போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது ஜெபாலயத்திலே ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதன் இயேசுவை நோக்கி அவன் உரத்த சத்தமிட்டு ஐயோ என்று கத்துகிறான். இயேசுவே, அவன் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்தமாய் அறிக்கையிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவனை விட்டு போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை பார்த்து செய்ததான ஒரே காரியம், இயேசுவை அவர் யார் என்று தெரியும், உன்னதமான தேவன் என்று தெரியும், புகழ்ந்து எழுந்து பேசுகின்ற வேளையில அதற்கெல்லாம் அவர் மயங்காதபடிக்கு அவர் சொன்னார், அவனை விட்டு போ என்று அதட்டினார் என்று பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை ஒரு அற்புதத்தை செய்தது. எத்தனை ஆண்டுகளாக அலக்கழித்திருந்த பிசாசு அவனை விட்டு ஓடிற்று. அதை அவர் விரட்டினார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒன்றும் தீங்கு இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவனை கீழே தள்ளி அவனை பல பிரச்சனைகள் செய்தாலும் கூட ஒரு சேதமும் இல்லாமல் அவனை விட்டு அது போய்விட்டது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நமக்கு பிசாசு பல வகைகளிலே வழிகளிலே நம்மை நோக்கி வருவான். நமக்கு கஷ்டங்களை கொடுப்பான், வேதனைகளை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான், வருத்தங்களை கொடுப்பான், அநேக சோதனைகளை கொடுப்பான். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இயேசு செய்த அதே காரியத்தை நாமும் உபயோகிக்க வேண்டும். அந்த நேரத்துல பிசாசுகள் பேசிக்கொண்டு இருக்காதபடிக்கு அந்த நேரத்தில் இயேசு செய்தது போல அதை நாம் அதட்ட வேண்டும். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் பிசாசையும் அவர் அதட்டினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலையில கூட என்ன எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்திலே பிசாசே, பிரச்சனையே, உன்னை நெருக்கடியே நான் உங்களுக்கு அதட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது அது நம்மை விட்டு போய் நம் லகுவாக எந்த சேதம் இல்லாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதத்தை செய்த உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்தீங்களே, நீர் சொன்னதான ஒரே வார்த்தை அதட்டினீர் ஐயா. அதை அதட்டினீர். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தின்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு எந்த வழியிலே ரூபத்திலே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் குடும்பத்தில் சமாதானத்தையும் குறைத்து போடுகிற வழியில அவனை நோக்கி நாங்கள் அதட்டி அகத்தி போட நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக, விடுவிக்கப்பட்ட ஒரு நாளாக, ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.